கிட்ட வாங்க வாங்கன்னு ஆள் கிட்டவே வருது இல்ல. என்ன பயந்து போய் நிக்கிற மாதிரி கிடக்கு. என்ன திடீரென்று என்ன உங்களை தேடி மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ விசேஷமாமன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? வேண்டாமா? ஏன் வேண்டாம்? உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி மிக்கி எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். இன்னைக்கு யாருக்கும் ஏதோ விசேஷமாமன்னு சொல்லி கூட கேள்விப்பட்டோம் கிட்ட. அப்படியோ என்ன பர்த்டே வடிவத்தை நீ கதைக்கிறீங்க என்ன? ஹாப்பி பர்த்டே. சரி, உங்களை தேடி இன்றைக்கு மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இப்போ நாங்கள் ஒரு சின்ன டான்ஸ் கொண்டாடுவோம். ஆட தெரியாதோ? சரி, என்ன சரியான சுபாவம் வெக்கமான சுபாவமோ? வெக்கப்படுறீங்களோ? சரி, எல்லாம் யாருக்கு வர வேலை இல்லை, யாருக்கு பேச்சு விழுகுது? ஆஸ்திரேலியால யாரு இருக்கிறது? மகன் தான். அவருக்கு வர வேலை இல்லையா? வேலை செய்யற இல்லையா? வேலை போற இல்லையோ? சரி, எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். 5 பேர்ல ஏன் அந்த ஆஸ்திரேலியால இருக்கிற ஆளுக்கு கிளி விழுகுது? ஆஸ்திரேலியால இருக்கிறவருக்கு என்ன பேர்? சத்யகுமார். அப்ப இங்க நிக்கிற இவ 2 பேர். அப்படியா? மற்ற 2 பேர் அப்ப 4 பேர் மிஞ்சுதான் இருக்கணும். அதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைங்க பேசுறீங்க. என்ன தனியா பாவம் பிள்ளைய வெளிநாட்டுக்கு வர அனுப்பி விட்டுட்டே இந்த கிளி கிளிப்பான், அவருக்கு வர வேலை இல்லையது. என்ன சரி, என்ன பேர் அம்மாக்கு? ரமணி அம்பாள். ரமணி அம்பாளுக்கு அழகா இன்னைக்கு பிறந்த நாளாம் என்று சொல்லி ஹாப்பி பர்த்டே ரமணி அம்பாள் என்று போட்டு வடிவான ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது. சரியா? கொடுத்துருவோம் என்ன? சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, எத்தனையாவது பிறந்த நாள் இது? 61வது பிறந்த நாள். ஸ்பெஷலான பிறந்த நாள். என்ன என்ன இப்படி அந்த ஒரு பதட்டத்தோட பயந்து எங்களுக்கு பேசுற மாதிரி எங்களை கோவமா பாக்குற மாதிரி கிடக்குது. லைட்டா அவருக்கு தான் பேச்சு விழுகுது. சரி, அதை அனுப்பினால் 6 தெரியல, இவ 2 பாப்போம். என்ன சரி, அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கிஃப்டும் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக பெட்டி ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறேன். குழந்தை பிள்ளைக்கு அனுப்புற மாதிரி. என்ன ஒரு 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளைக்கு அனுப்புற மாதிரி. இது காணுமா? இருக்கா சுத்தி பாருங்க. இருக்கா சுத்தி பாக்குறதுக்கு 2 நாள் வேணும் போல எனக்கு. சரி, காணுமா? இவ்வளவு மிஞ்சு பாருங்க. அடுத்த தடவை 2ஆம் தடவை அவருக்கு வர வேலை இல்லை. சரி, கிளி விழுகுதா? சரி, எவ்வளவு காலம் மகன் ஆஸ்திரேலியாவுக்கு போய்? கிளி விழுகிற மகன் 7 வருஷம். இடையில வந்தவரோ வரையில? ஏனப்ப அந்த பிள்ளை பாவம் தனியா தூரத்துல நிக்கிற பிள்ளையே இப்படி பேசுவான். இந்தியாவுக்கு வந்தவர இடையில போய் பார்த்த நீங்க? பார்த்துட்டு வந்து எப்ப போய் பார்த்தீங்க? போன வருஷம் டிசம்பர். ஓகே, அப்ப ஏன் இந்த பேச்சு? சொல்லவே இல்லையே. அவர் அனுப்பினேன், ஆஸ்திரேலியாக்காரன் அனுப்பினேன்னு சொல்லவே இல்லையா? வேற உதவும் செய்ய மாட்டேன். இல்ல விட்டு அடி விழும் போல கிடக்குறேன். ஆனா அவர் இல்லையே. வேற யாரும் சகோதரங்கள் இருக்கணுமோ? அது செய்ய மாட்டேன். ஐயோ, இது சர்ப்ரைஸ் கிஃப்ட். சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாரும் சொல்லி போட்டு அனுப்ப மாட்டேன். சொல்லாம தான் அனுப்புவீங்க. அப்ப யாரு சகோதரங்கள் இருக்கணும்? என்ன என்ன எத்தனை சாக்லேட் இருக்கு? இல்ல அட்ரஸ் இருக்கு. அது எங்கட அட்ரஸ். அது எங்கட லவ் சர்ப்ரைஸ் அட்ரஸ். அதுல அனுப்பினாக்க அட்ரஸ் ஒன்றும் இல்லை. அப்ப யாருப்பா அனுப்பினது? சத்யகுமார். இது ஆஸ்திரேலியாவில இருந்தே வரையில, வேற கண்டத்துல இருந்து வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில இருந்தே வரையில, எங்க இருந்து வந்திருக்கு? அப்ப இது நான் நினைக்கிறேன் ஒரு முறை உங்களோட மகன் அனுப்பி வந்த நாங்கள் வந்து நினைக்கிறேன். அவர் அனுப்பின அந்த வீடியோவை பார்த்து யாரோ உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைக்கிற வேறு யாரோ ஒருத்தங்க எங்களை தொடர்பு கொண்டு இவங்களுக்கு கொண்டு போய் இந்த பரிசுகளை இன்றைக்கு கொடுங்கோ, எங்களால் போன வருஷம் அனுப்ப முடியாமல் போயிடுது, அந்த வீடியோ பார்த்து நாங்கள்னு சொல்லி வேறு ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கேன். அப்படி ஆக்கள் இல்லையா? இப்போ சொன்னீங்க சகோதரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல யாராவது சொந்தக்காரர், வேறு யாராவது சகோதரங்கள், சொந்தக்காரர், ரோண்ட விட்ட சகோதரங்கள், பராமக்கள் அப்படி ஒருத்தரும் இல்லையா? அப்ப யார் அனுப்பின? நாங்க மாறி வந்துட்டோமோ? போன முறை போன நீங்கள் அந்த வீட்டை போங்கன்னு சொன்னவே நாங்க இந்த வீட்டை வந்துட்டோமோ? உதயகுமார் சொல்லு யார் அனுப்பினதுன்னு சொல்லி.
அவருக்கும் தெரியாது. என்னன்னு தெரியும்? நாங்க இங்க வாசலுக்குள்ள வரைக்கலாம் அவருக்கு தெரியும். யார் சொல்லி இருப்பார்? சத்யகுமார் அண்ணா. சத்யகுமார் சொன்னவர் அவங்களுக்கு ஏதாவது? சத்யகுமார் சார்பா நாங்க வாரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு தான் தெரியும். நாங்க போன் அடி கேட்கலாம் தெரியும். கேளுங்க. அப்புறம் அவளுக்கு என்ன பேர்? அவளுக்கும் கிளி விழ போது போல நடக்குது. எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்படுது. ஒருவேளை அப்ப சத்யகுமார் அனுப்பாம இவே 4 பேரும் எதுவும் செஞ்சு போட்டினோம் இல்ல. இன்னொரு நம்பிக்கை அம்மாக்கு நீங்க செய்யவே மாட்டீங்கன்னுட்டா அம்மா. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக. சரி, அழகாக. சரி வாங்குங்க பாபம். பிடிச்சிருக்கா கலர்? வெளியே எடுங்க பாபம். கலர் இருக்கா பாப்பம்? பொருத்தமா இருக்காண்டு. வா, பிடிச்சிருக்கா? நல்ல பர்பிள் கலர் உண்டு. என்ன கத்திரிப்பூ கலர்ல உங்களுக்காக அழகா ஒரு சாரி உண்டு. சாங்க தான் பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆம்பளை பிள்ளைங்க இப்படி பார்த்து சாரி எடுக்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்க அவர் எடுப்பாரா? அவர் எடுத்து தரவரா? இங்க கேட்கல. அவர் தான் எடுத்து தர. ஆனா உண்மையாக அவர் அனுப்பவே இல்லை. வேற யாரையும் அவரை விட்டுட்டு வேற யாரையும் யோசிச்சு பாருங்க. என்ன சந்தேக கண்ணாவும் கிடக்குது. அவராத்தான் இருக்குமோண்டும் கிடக்குது. என்ன வேற யாருமோண்டும் யோசிக்கிறீங்க. இப்ப ஆஸ்திரேலியாவில இரவாகுமா? 7:30 விடிஞ்சிட்டா இரவா? இரவு 7:30. வேறையா இருக்கும். நீங்க இப்ப அடுத்தீங்களா அவருக்கு? ஏன் எடுத்தீங்க? வரக்கு முதல்ல அவருக்கு கிளிப்ப மாட்டோம். அவர் பாவம் வேலையில நினைக்கிறாரோ என்னவோ தெரியாது. போன முறை பேசினீங்களா அவருக்கு அனுப்பினதுக்கு? ஏன் பேசுனீங்க? உங்களை இருக்கிற அன்புலான்னு அனுப்பினவர். அதுதான் அந்த மனுஷன் இந்த முறை அனுப்பிடு. இந்த முறை வேற யாரும் அனுப்பியிருக்கேன். போன முறை வேண்ட கிளி காண கொண்டு போட்டா அந்த அனுப்பிடல. பாவம். ஆறு ஆறு நான் எடுக்கவோ? அது நீங்க எடுக்கிறீங்களா? நான் சத்யகுமாருக்கு அவருக்கு அடிச்சு கொடுங்க. எடுத்துக்காளுங்க. உண்மையா அவர் இல்ல. சரி, அப்ப கொடுங்க. நாங்க சாமான கொண்டு போறோம். கொண்டு போவோம். சரி, இன்றைக்கு எங்களுடைய அம்மாவுக்கு பிறந்த நாள். அம்மாவை கொண்டு நல்லா குழப்பி ஆளை யோசிக்க வச்சு நான் தூர நிக்கிறேன். நடுக தூரத்தான் நிக்கிறேன் அம்மாவோட பிறந்த நாளுக்கு. அவருக்கு பக்கத்துல நின்று அவரோட சேர்ந்து கேக் வெட்டணும்னு விருப்பம். அம்மாக்கு இதுகளெல்லாம் பெருசா விருப்பம் இல்லை. அவருக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நான் எப்பவுமே இது அம்மாவுக்கு செய்வேன் என்று சொல்லி உங்களுடைய மகன் ஆஸ்திரேலியால இருந்து யாரு அவர் யாருன்னு உங்களுடைய மகன் சத்யகுமார் அவர் தான் அன்பாக அம்மாக்காக இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறார். அவ பேசுவாளா? ஆனா நான் அனுப்புவேன் என்று சொல்லி உங்களுக்காக இந்த பரிசெல்லாம் அனுப்பியிருக்கேன். நீங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடினீங்களோ? சின்ன பிள்ளையா இருக்கீங்க. அவருக்கு அதுதான் உங்களுக்கு கொண்டாடுறாரு. ஏன் அவருக்கு கொண்டாடல? நாட்டு சூழ்நிலையில் கொஞ்சம் உருக்கமா இருந்ததுல கொண்டாடல. மற்றாக்கள் எல்லாருக்கும் கேட்கலாம் பட்டி கொண்டாடுறீங்க. விருந்தினார் 21 கொண்டாடினார். அப்படிதான். ஆனா அவருக்கு அது கிடைக்கல. ஆனா நான் அம்மாக்கு அவரே இருந்த நேரத்துல நாட்டு சூழ்நிலை அப்படின்னா நீங்க பிறந்திருந்த நேரங்கள்ல நாட்டு சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? படுமோசமா இருந்திருக்கும். பரவாயில்ல. சரி, என்னத்தை சொன்னாலும் மாறி மாறியே கலைக்கிறீங்களே. சரி, அப்ப இன்றைக்காவது தான் நல்லா இருக்கீங்கள, தான் உழைச்சி வெளியில நல்லா இருக்கீங்கள, எங்களுடைய அம்மாவை நான் சந்தோஷப்படுத்தணும் சரியா என்று சொல்லி உங்களுடைய மகன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறேன். எல்லா அம்மா மாருக்கும் இப்படியான பிள்ளைகள் கிடைக்காது சரியா? உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது நல்ல அனுபவிங்க. ஓகேயா? என்ன சரியா? சரி, கண்ணெல்லாம் கலங்கிடுது. இந்த சிரிச்சு கொண்டு கோபமான கண் இப்ப லைட்டா கலங்கும் சரியா? இந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பார்க்கணும் என்றுதான் உங்களோட மகன் அன்பாக அனுப்பி இருக்கிறார். அவர் என்ன சொன்னவர் தெரியுமா? எனக்கு ஒரு முறை நான் தானே வந்து நான் நீங்க போனா நான் அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவேன், நீங்க அந்த மிக்கி பொம்மையை நீங்க போட்டுட்டு போங்கக்கா, கண்டுபிடிக்க மாட்டேன் சரியா? அவ்வளவு தூரம் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுல ஆர்வமா இருக்கிற ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேற அம்மா மேல ஐயோ எங்களுக்கெல்லாம் இப்படி பிள்ளைகள் இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. நீங்க அந்த மனுஷன் இவ்வளவு செய்ய பேசுறீங்கன்னு பேசுவீங்களா? இனி பேசுவீங்களா? இப்ப போன் எடுத்து பேசக்கூடாதா? என்ன 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 சொல்லுவீங்க போன் எடுத்து மகனுக்கு? ஏன் உனக்கு தேவையில்ல
எப்படி கண்டுபிடிச்சு அதானே அப்படியா அப்படி சொல்லக்கூடாது சுகமில்லாம இருந்தேன் யோசிக்க ஏன் இப்படி எல்லாம் செய்யலாம். சரி அது வந்து என்ன சொல்லுங்க நாங்க இருக்க போறது கொஞ்சம் காலம் எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்க இப்ப போற வழியிலோட எதுவும் நடக்கலாம். அப்ப இருக்கிற காலத்தை சந்தோஷமா அனுபவிக்க வேணும். இருக்கிற நாட்களை அவர் சுகமா இருக்கிறார். உங்களோட சந்தோஷத்தை இப்ப இந்த வீடியோல கேட்கல அது புதிச்சோடு வருது. சரியா சரியா நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் இங்க இருந்து அவருக்கு கிடைச்சாலே காணும். அதை விட தனியா இருக்கிறவ தூரம் இருக்கிறவ நீங்க சந்தோஷப்படுறத பார்க்கலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா சரியா சரி. அப்ப அவருக்கு நீங்க எடுத்து பேசினா வருத்தம் டபுள் மடங்காயிரும். பேசக்கூடாது. செல்லம்மா தேங்க்ஸ்டா மகனே நீ இப்படி செய்வா இந்த எதிர்பார்க்கலடா அன்பா சொல்லணும். ஓகேயா சரி. நீங்க சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்துறோம். உங்களுடைய மகன் சத்யகுமார் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்க இந்த கேக் கட்ட வெட்டிடுவோம். மகன் பாப்பாருல்ல வீடியோல அம்மா கேக் வெட்டுறது. சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Happy birthday. சரி சந்தோஷமா நீங்க எல்லாரும் பக்கத்துல நிக்கணும். அவர் தூரம் எல்லாம் நிக்கிறார். அவர் இந்த வீடியோவை பார்த்து தான் சந்தோஷப்பட இயலும். சரியா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இப்படி சின்ன பரிசுகளை அனுப்புறது. ஓகேயா சரி. அப்ப நீங்க கேட்கக்கூடாது அவருக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று. இது தேவையான வேலை. பெத்த பிள்ளைகள் எல்லாருக்கும் இது கடமை. அம்மாக்கள் அப்பாக்களை இருக்கும் காலம் வரைக்கும் சந்தோஷமா வச்சிருக்கிறது கடமை. சரியா சந்தோஷமா இருங்க. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொன்ன நீங்க மகனுக்கு இயலாதுன்னு சொல்லி அவருக்கும் கடவுள் எந்த ஒரு குறையையும் கொடுக்க கூடாது. அவருக்காக நாங்களும் பிரார்த்திச்சு கொள்றோம். உங்களோட ஆசீர்வாதமும் அவருக்கு கண்டிப்பா இருக்க வேணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக சத்யகுமார் சார்பாக உங்களோட மிச்ச 4 பிள்ளைகள் மொத்தம் 5 பிள்ளைகள் சார்பாகவும் ரமணி அம்பாளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த கோவக்கார அம்மாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோமே. சரி என்ன சத்தியமூர்த்தி சொல்ல போறீங்க? சொல்றேன் என்ன சத்யகுமாருக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன ஏன் தேவையில்லாத வேலைன்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷம். சரி உங்களோட கண்ணீரே அவருக்கு விளங்கப்படுத்தி இருக்கு நம்புறோம். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோமே. சரி நன்றி.